வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் என்னால் இவ்வளோ நாள் வீடியோ போட முடியல. கார்த்திகேயன் கேட்டிருந்தாங்க சிக்கன் ரெசிபி. கார்த்திகேயன் வந்து என்னோடய சன்னோட ஃப்ரெண்டு. அவங்களே பயங்கரமாக சமைப்பாங்க. இருந்தாலும் ரெசிபி கேட்டிருந்தாங்க. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நர்மதாவும் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். சிக்கன் 1 கிலோ, வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு, தேங்காய் 1 மூடி, மல்லி வச்சு அரைச்சிக்கணும். இஞ்சி வந்து 50 கிராம், வெள்ளைப்பூண்டு முழுசாக 2 அடுக்கு. இதை இஞ்சி பூண்டு அரைச்சிக்கணும். மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், மிளகை பொடிச்சு வச்சுக்கலாம். அரைச்சிட்டு தேங்காயை அரைச்சிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிளகு நுணுக்கி வச்சாச்சு, இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு, தேங்காய் மல்லி இலை போட்டு அரைச்சாச்சு. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்குவோம். பெப்பர் போட்ட அடுத்த செகண்டு நம்ம மிளகாத்தூளை போட்டுடணும். மிளகாத்தூள் கருக்க விடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறேன்னு. அவ்வளோதான். கருக விடாமல் இந்த இஞ்சி பூண்டை அதில் அப்படியே சுற்றி சுற்றி நம்ம கிளறிக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இந்த இஞ்சி பூண்டு வதங்க வதங்க மெரூன் கலரில் வரும். இந்த மாதிரி அடி பிடிக்கும். இப்படி நம்ம சுரண்டி எடுத்துட்டு அப்படி நம்ம கிளறணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு ரோஸ்ட் ஆகும். இப்படி செஞ்சு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இப்படி வறுத்துக்கணும். அப்போ நல்லா அது ரோஸ்ட் ஆகி அந்த மணம் வரும்போது நம்ம இந்த வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு தான் தக்காளி போடணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினோன்னு இப்போ தக்காளி போட்டு வதக்கிக்கணும். இதே மாதிரி தக்காளி வதங்கின பிறகு தேங்காய் போடணும். பொறுமையாக 1 by 1 வதக்கி போடணும். இப்போ தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா சுருளை கிளறி வதங்கினோனையும் சொல்கிறேங்க. பாருங்கள், இந்த தேங்காய் மசாலா போட்டுட்டு அடி பிடிக்காமல் நம்ம கிளறிக்கணும். கிளறிட்டு இந்த மாதிரி சுருளை கிளறின பிறகு சிக்கன் போடலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாத்தூளும் காரம் பத்தலைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரை மூடி போடுவோம். இந்த தேங்காய் கிரேவி வந்து நான் சப்பாத்திக்காண்டி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் தேங்காய் வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம். இல்லை தேங்காய் வேண்டாம் நம்ம ட்ரையாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சுத்தமாக தேங்காய் போடாமல் அப்படியே இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு
கொஞ்சமாக தண்ணி விட்டு விசில் விட்டு எடுத்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான். மசாலா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தயிர் சாதம் சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். அதனால நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடிக்கலாம். மூடியாச்சு. ஆவி வந்தோடனையும் வெயிட் போட்டுக்கலாம். குக்கர் சத்தம் வந்துடுச்சு. ஒரு சத்தம் சிம்மில் வச்சுட்டு இன்னொரு சத்தம் வந்தோடனையும் நிறுத்திடலாம். இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன். சத்தம் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வெயிட் அடங்கிருச்சு. இப்போ குக்கர் திறக்கலாம். கிரேவியாக வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். ட்ரையாக வேணும்னா இதை இன்னும் கொஞ்சம் வதக்கலாம். நான் வதக்கி காமிக்கிறேன். கொஞ்சம் ட்ரையாக எடுக்கணும். அதனால் நான் சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு இந்த கிரேவியை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வதக்கிக்கிறேன். நான் இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் அதில் ஆட் பண்ணி இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வதங்கட்டும். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி சிக்கன் சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கார்த்திகேயன் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.